Hi friends, இந்த சுடிதாரோட நெக் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் பாட்டம் வந்து என்ன கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாத் வந்து நீங்கள் டாப்பில் வந்து பிளெயினாக இருக்க டாப்பில் வந்து நெக் டிசைன் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ மேலே வந்து நம்ம ஷோல்டர் அளவு ஆம்ஹோல் அளவுக்கு ஈக்குவலாக ஒரு கேன்வாஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கேன்வாஸோடைய அகலத்தை நீங்கள் வந்து டபுளாக மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் அந்த நெக்கோட ஷேப் என்ன வருதோ அதை வந்து நம்ம அதில் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நெக்கு வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து கேப் வேணும் அப்படின்னா கீழே கிளாத் வைக்காமல் வச்சிங்கன்னா உங்களுடைய கழுத்து இறக்கம் ஒரு 6 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு கேப்பாக தெரியும். ஆனால் இதில் வந்து நான் பேக் சைடு வந்து கிளாத் வச்சு நான் உங்களுக்கு வந்து இதில் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால் நீங்கள் பேக் நெக் எவ்வளோ இறக்க வேணுமோ வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் மேலே இருந்தால் தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு லோவாக வேணும் அப்படின்னாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு கிளாத் கவர் பண்ணியிருக்கு. இப்போ மேலே வந்து நான் ஒரு 3 அல்லது 3.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். சைடில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே 2 இன்ச்சு கீழ்ப்பக்கமும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். மேலே இருக்கிறது வந்து நெக்கோட ரவுண்டு. அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச்சு இதில் போடுறது வந்து கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த லூப் வைக்கிறதுக்காக போடுற வந்து அந்த ரவுண்டு இது. மூணாவதாக போடுறது வந்து எக்ஸஸாக நம்ம அவுட்லைன் வந்து 1 இன்ச்சு வச்சு கட் பண்ணுறதுக்காக அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கோம். இப்போ இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக எல்லாமே வந்து ஒரு 2 இன்ச்சு கேப்பில் வச்சு நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த லூப்போட லென்த் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சு வரும். நீங்கள் எக்ஸஸாக 3 இன்ச்சு வந்து லூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்லைனு. இது வந்து நம்ம லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கிளாத்லேயே வச்சு அயன் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். வெளியில் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது அப்படின்னா நீங்கள் மெயினாக வெட்டியிருக்க லைனிங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்லேயே அதை அயன் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு வெளிப்பக்கம் தெரியும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு லைனிங்கில் அதை அயன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டுங்கிறது வந்து நெக்குடைய கீழ் ரவுண்டு. செகண்ட் அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டிய போர்ஷன். அது 3ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு நெக்கோடைய ரவுண்டு. அந்த 3 நம்பர் போட்டிருக்கிறது வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து நம்ம நெக் ரவுண்டு அதில் வந்துடும். கீழே கட் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு எப்போவுமே நம்ம ஒரே ஒரு இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த 2 போர்ஷனுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை வெட்டும்போது கேர்ஃபுல்லாக கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அளவு வரைக்குமே நமக்கு வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஷோல்டரோட அளவு மார்க் பண்ணி தான் அந்த கேன்வாஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த அளவு நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது அது அந்த ஷோல்டரோடைய கரெக்டாக எட்ஜு வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் நெக் லைனை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி இருக்கிறது வந்து மெயினாக நமக்கு தேவைப்படுற பீஸு. இப்போ இது வந்து அதே அளவு வச்சா நமக்கு வந்து கிளாத் வந்து பத்தாது. அதனால் இதை வந்து நான் ஒரு மெயின் கிளாத்தில் அதை விட மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் எக்ஸஸாக கிளாத் விட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து அதுக்கு மேலே போச்சுன்னா நெக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக போயிடும். அதனால் கீழ்ப்பக்கம் மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு, புதுசாக தைக்கிறவங்களாம் ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உள்ள கிளாத் எக்ஸஸாக வந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கீழே போட்டிருக்க அந்த டாட் லைன் தான் நமக்கு வந்து நெக்கோடைய ஷேப்பு, அதுதான் நம்மளுக்கு வேணும். கேன்வாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்காக தான் இது. நீங்கள் இப்போ கிளாத் அந்த இடத்துல நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம இந்த கிளாத்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் கிளாத்து தான். உங்களுக்கு வேறு கலரில் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வேறு கலர் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நெக் லைனையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே அளவுக்கு இதுக்கு பேக் சைடு கொடுக்கறதுக்காக எக்ஸஸாக ஒரு கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கோடைய கட்டிங் முடிஞ்சது. கீழே வந்து வைக்கிறதுக்காக ஒரு ஃபுல் ரவுண்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நெக்குக்கு வெட்டின கேன்வாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு
அதுக்கு பதிலாக கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவை வந்து நம்ம அந்த லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணுற கிளாத்தும் லைனிங்கில் அயன் பண்ணுற நெக்கோட ரவுண்டும் கிளாத்தில் வெட்டியிருக்கிற நெக்கோட ரவுண்டு தான் நமக்கு தேவை. சென்டரில் வந்து நம்ம பேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அப்படிங்கிறக்காக சென்டரில் ஒரு பேட்ச் பண்ணுறோம். இது வேணும்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம், வேண்டாட்டினா நீங்கள் அந்த ரவுண்டோடய முடிச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து கீழ்ப்பக்கம் வந்து நியூஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு கேப் வரும். அந்த மாதிரி மாடல் வேணும்னாலும் நீங்கள் இதே நெக் ரவுண்டில் உங்களுடைய கழுத்து இறக்கம் எவ்வளவோ அந்த இறக்கத்துக்கு நீங்கள் இந்த மாடலை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வச்சு அயன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெக் ஷேப் தான் வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நம்ம லைனிங்கோட ஃப்ரண்ட் போர்ஷனில் அயன் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேக் வந்து நீங்கள் எப்பவும் போல் ரெடி பண்ணிக்கலாம். பேக் நெக் வச்சு எல்லாமே அது எப்பவும் போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா பேக் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் அந்த ஒர்க் முடிக்கிற மாதிரி இருக்கும். படிமான தையல் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறனால நீங்கள் மேல் பக்கம் தையல் போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேல் பக்கம் தையல் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கேன்வாஸில் மட்டும் நீங்கள் பிசுரெல்லாம் கேன்வாஸ் பக்கம் தள்ளி விட்டு ஒரு நீடில் அளவுக்கு படிமான தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பேக் டாட் எல்லாமே எப்பவும் போல் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சைடில் இருக்க எக்ஸஸான தையல் எல்லாமே போட போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் ஷேப்பில் நம்ம ஷோல்டர் வரைக்குமே இந்த நெக்கோட அகலம் வந்து நமக்கு வரும். இதுக்குமே வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிமான தையல் போட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு சைடில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக அதே ஷேப்பில் உங்களுக்கு ஃபிட்டிங் ஆயிரும். கேன்வாஸ் இல்லாமல் தைச்சிங்கன்னா அந்த ரவுண்டு அகலமாக கூட போகலாம். உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ண போர்ஷன் அதில் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால் நீங்கள் கேன்வாஸில் வெட்டி இந்த இது போடும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் சைட்லலாம் நீங்கள் ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு மேல் பக்க கிளாத் வந்து திக்காக இருந்தால் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேல் பக்கம் அந்த ஒயிட் வந்து தெரியாது. அதுவே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான கிளாத்தாக இருந்தால் நீங்கள் வந்து இப்போ வச்ச நெக்கு வந்து அப்படியே லைனிங் கிளாத்தில் வச்சு உள்பக்கமாக ஹெம் பண்ணுற மாதிரி நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து லூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸே போதும். நீங்கள் எவ்வளோ அகலம் வேணுமோ, அதாவது உங்களுக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அடித்து நீங்கள் திருப்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வேணுமா, 1/2 இன்ச்சு வேணுமா, இல்லை அந்த 1/4 இன்ச்சை விட இன்னும் தின்னாக வேணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த லூப் வந்து வச்சுக்கலாம். எடுத்து இந்த மாதிரி திருப்பி எல்லாத்தையுமே அயன் பண்ணி 3-3.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சென்டர் போர்ஷன் வந்து அதே மாதிரி கேன்வாஸில் அயன் பண்ணி அதை சுற்றியுமே தையல் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன்னா அந்த பேட்ச் எல்லாம் வைக்கும்போது சென்டர் பாயிண்ட் மாறிடுச்சுன்னா நம்ம வேர் பண்ணும்போது அது கிராஸாக அந்த லைன் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த லாங் ஸ்டிச்சை வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து சென்டரில் பேட்ச் பண்ணி நம்ம வந்து சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இதனுடைய ஒர்க்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம மேலே வைக்கிற பேட்ச் ரெடி பண்ணி இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு நம்ம எக்ஸஸாக வெட்டி இருக்கிற கிளாத் இது. ஏன்னா நம்ம கேன்வாஸ் அளவுக்கே வெட்டினோம்னா பத்தாது. அதை விட நம்ம 1 இன்ச்சு கீழே வந்து எக்ஸஸாக வச்சு வெட்டியிருக்கோம். அந்த கிளாத்தில் ஒரே ஈவனாக நீங்கள் இந்த லூப்பை வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் அந்த கிளாத்தில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து மெயினாக வைக்கிற கிளாத் எது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அதில் வச்சு அடித்து திருப்புறக்கு என்ன கிளாத்து அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஒவ்வொன்றா வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். கரெக்டாக நீங்கள் அந்த இதை வந்து அயன் பண்ணிங்கனாவே அந்தந்த சீட்டிங் அது நேராக போய் அதுவே கரெக்டாக செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த கேப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும். மேலே இருக்க அந்த பிசுறு எல்லாமே உள்ளே இருக்க நெக் அளவுக்கு நீங்கள் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த இடம் கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து இப்போ ப்ளூ கலர் கிளாத் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே கேப்பாக தெரியும். இது கேப் தெரிஞ்சாலும் இது ஒரு நெக் டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நெக்கோடைய ஃபுல் லென்த்தே வந்து நீங்கள் 5.5-6 இன்ச்சு தான் வச்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நெக்கோட அளவும் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு சேம் கிளாத் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதில் வச்சு நெக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக அடித்து நம்ம திருப்பிக்கலாம். மேலே பைப்பிங் வேணுன்னா வைக்கலாம். ஆனால் பைப்பிங் எல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கட் பண்ணலாம். ஏன்னா இப்போ பைப்பிங் வைக்க வைக்க நெக்கு மேலே ஏறும். அதனால் இதை வந்து நீங்கள் அப்படியே அடித்து திருப்பிக்குவாங்க. சப்போஸ் பைப்பிங் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி நீங்கள் வந்து நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் உங்களுக்கு அடித்து திருப்பும்போது அது ஃபினிஷ் ஆகிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக்ஸ் மேல் பக்கம் வந்து லைட்டாக சின்னதாக பைப்பிங் மாதிரி வேணும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வேற ஒரு கலர் வச்சு பேக் சைடு அடித்து திருப்பிக்கலாம். அப்போ வந்து லைட்டாக நீங்கள் அந்த கீழே இருக்க கிளாத்தை தூக்கி விட்டு தையல் போட்டிங்கன்னா அதில் வந்து அந்த 3ஆவது ஒரு கலர் வந்து மேலே பைப்பிங் மாதிரி லைட்டாக உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நெக்கு அந்த தையலை நல்லா கரெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மேலே படிமான தையல் மாதிரி நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமும் அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்கு வந்து அந்த பிசுறு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸோட உள்ளே இன்சர்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷோல்டரோட அளவு உங்களுக்கு அதே அளவு கரெக்டாக வந்துடும். ஆனால் கரெக்டாக சென்டர் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து அதை தையல் போட்டுக்கோங்க.
நீங்கள் ஷோல்டர் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஷோல்டர் அகலத்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு அந்த பின் போடும்போது அந்த அளவு கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் பின் போட்டுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த ஷோல்டரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக வந்து அந்த இது வந்து சீட்டிங் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து நெக் டிசைன் வந்து பேட்ச் பண்ணிட்டோம். அதாவது உங்களுக்கு பேண்ட்டு கிளாத் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டிசைனிங்காகவும் இருக்குது, டாப் கிளாத் வந்து ஃபுல்லாக பிளெயினாக இருக்குது. இந்த மாதிரி வரும்போது மெட்டீரியல் வரும்போது இந்த மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாகவும், அதாவது உங்களுக்கு ரொம்ப நெக்கும் கவர்டாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைச்சாலும் ஈஸியாக நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ எக்ஸஸாக வரதெல்லாம் நீங்கள் ஓவர்லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து அதே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம பார்டர் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.